அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம மாசி மாசத்தோட அமாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 5 ரூபாயோட இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்து வச்சாலே போதும். 5 நாட்கள்ல 5 லட்சம் ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாம். பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைய நாம குபேர அமாவாசைன்னு சொல்லுவோம். பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நிச்சயமா கை மேல பலன் உடனடியா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பித்ரு கோபம், இதனால கூட நமக்கு கஷ்டங்கள் வரலாம். இந்த மாதிரியான சாபங்கள் நீங்கி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு முன்னோர்களோட அருள் கட்டாயமா தேவைப்படும். அப்படிப்பட்ட முன்னோர்களோட அருளை நமக்கு பரிபூரணமா பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த அமாவாசை நாள். இப்படிப்பட்ட அமாவாசை நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யும் போதே நிச்சயமா உங்க முன்னோர்களோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் உங்களுக்கு தீரும். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த குபேர அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு 5 ரூபாயை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுல கடன் பிரச்சனை இருக்கு. ஒரு சிலருக்கு சின்ன அளவுல இருக்கலாம், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்க்கைய பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். இந்த கடன் பிரச்சனையினால நிம்மதி இல்லாம தவிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இப்படி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா அபரிமிதமான பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நமக்கு அமாவாசை. இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மொபைல் வால்பேப்பர் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க.
இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில 5 ரூபாய வச்சு நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விரிசல் விடாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஒரு சின்ன பேஸ்ட் நமக்கு தேவைப்படும். மஞ்சள் பேஸ்ட் நமக்கு தேவைப்படும். ஒரு சின்ன கிண்ணத்துல மஞ்சளோட பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஜவ்வாது இல்லைன்னா பரவாயில்ல, மஞ்சளை மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்ககிட்ட ஏதாவது துணி இருந்ததுன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. பச்சை நிற துணி அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணியை பயன்படுத்துறது நல்லது. இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளை நிற துணியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு குச்சி தேவைப்படும். மாதுளம் பழத்தோட குச்சி, மருதாணி இலையோட குச்சி, துளசி காம்பு, ஏதாவது ஒரு பூவோட காம்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சியையோ காம்பையோ நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ஊதுபத்தி குச்சியை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் நமக்கு குபேர நேரம். அதே மாதிரி நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் நமக்கு குருஹோரை நேரம். இந்த 2 டைமும் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான், குபேர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை மஞ்சள் பேஸ்ட தொட்டு எழுதிக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு குச்சி எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல மஞ்சள் பேஸ்ட தொட்டு 5 ரூபாய் நாணயத்துல இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த மஞ்சள் தூளும் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கும் பெரும் செல்வந்தரா ஆகிறதுக்கும் நிச்சயமா குரு பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வியாழக்கிழமை நாள்ல நாம பயன்படுத்தக்கூடிய இந்த குரு பகவானுடைய சிம்பலும் மஞ்சள் தூளும் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5 ரூபாய் நாணயத்துல இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சிம்பலை ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க. ஏலக்காயில பேனாவை பயன்படுத்தி எழுதினாலே போதுமானது. இந்த சிம்பல் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சரி, இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு ஒன்னு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் ஏலக்காயையும் ஒரு துணியில வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. அப்படி துணி எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா ஜிப்லாக் கவர்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். இத கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. அடுத்த 1 வாரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த 5 ரூபாயை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த குபேர அமாவாசை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.